தீப்தி சர்மாவை பாராட்டுறதா, ஹமன்ஜோத் கவுரை பாராட்டுறதா? ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கேப்டன் லாரா ஹுல்வுட் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு இருந்தாங்க. இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2023 வேர்ல்டு கப்ல இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா தான் மோதினாங்க. அந்த நேரத்தில் கமின்ஸ் அவர்கள் அந்த மோதுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டு இருந்தாரு. எப்படியாச்சும் இந்திய ரசிகர்கள் அத்தனை பேரையுமே நாங்க கட்டுப்படுத்தணும், சைலண்ட் ஆக்கணும், அதற்கான பர்ஃபார்மன்ஸை நாங்க காட்டணும் சொல்லி இருந்தாங்க. அதே மாதிரி உள்வோட்டம் இந்த இடத்துல எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்திய ரசிகர்களையும் சரி, இந்திய வீராங்கனைகளையும் சரி வாய் பேசப்படாம நாங்க கட்டுப்படுத்துவோம்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா சொன்ன மாதிரி 42வது ஓவர் வரைக்கும் எல்லாரையுமே கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்பப்போ. ஆனா திடீர்னு 42வது ஓவர்ல ஹமன்ஜோத் 2 தட்டு தட்டி ஒரு கேட்ச ஹார்ட் பீட் எகிற மாதிரி பிடிச்சாரு. அது யாருடைய ஓவர்ல பிடிச்சார் தெரியுமா? இந்த தீப்தி சர்மாவினுடைய ஓவர்ல தான் பிடிச்சாங்க. ஆக மொத்தம் இந்த கேட்ச் ஆனது மூமெண்ட் ஆஃப் த வேர்ல்டு கப்னு கூட சொல்லலாம். அந்த கேட்சின் மூலமா தான் எல்லா மாற்றமே நிகழ்ந்தது. ஆகையினாலதான் இவரை பாராட்டுறதா. ஆனா குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்திய வீராங்கனைகள் 11 பேரையுமே பாராட்டி ஆகணும். இந்த கணுக்கால்ல அடிப்பட்ட பிரதிகா ராவலையும் சேர்த்து பாராட்டி ஆகணும். ஷஃபாலி வர்மாவை தூக்கி வச்சு கொண்டாடணும். இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்காதான்னு கூட தெரியாது. ஏன்னா இந்த வாய்ப்பை சரியா இந்த வேர்ல்டு கப்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி 11 வீராங்கனைகளோட பல வீரர்களை நம்ம பாராட்டினாலும் அந்த வீராங்கனைகள் பாராட்ட வேண்டியது யார் தெரியுமா? தீப்தி சர்மா தான். தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸின் மூலமாக ஃபீல்டிங்கு, பேட்டிங்கு, பவுலிங்கு எல்லாத்துலயுமே, அதுவும் இல்லாம ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்கிறது, பூஸ்ட் பண்றது, ஐடியா கொடுக்கிறது என எல்லா விதத்திலுமே இந்திய அணிக்கு பக்கபலமா இருந்து இந்த வேர்ல்டு கப் முடிய வரைக்கும் அடிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த போட்டியில ஃபைனல்ல யார் சொதப்பினாலும் நான் சொதப்ப மாட்டேன்ற லெவலுக்கு தான் ஃபீல்டிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, பவுலிங்லயும் சரி எல்லாத்துலயுமே சரிசமமா செயல்பட்டு இருக்கிறாங்க. 2025ல இந்திய மகளிர் அணி கிரிக்கெட்ல உலக கோப்பையை ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த வெற்றியானது 1983ல கபில் தேவ் ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருந்தார்ல, அந்த வெற்றியை விட பெருசு. அதுவும் இல்லாம 2011ல தோனி பெற்ற வெற்றியை விட இது பெருசு. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? 1983லும் சரி, 2011லும் சரி வெறும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வெற்றியை கொண்டாடி இருப்பாங்க. அந்த நேரத்துல பெண்களுக்கு கிரிக்கெட் தெரிஞ்சிருக்காதான்னு கூட தெரியாது. 2011ல ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா தற்பொழுது 2025ல எல்லாருமே சேர்ந்து கொண்டாடின ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும். அதுவும் இல்லாம எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு பாதுகாப்பா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆண் எப்பொழுதுமே பாதுகாப்புக்காக நிற்பான். இதெல்லாம் நான் தப்பு சொல்லல. ஆனா இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவான்னா, உன்னாலலாம் இது செய்ய முடியாது, ஆனா நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு வலிமையை குறைவா நினைக்கிறான் பாத்தீங்களா? அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிறது தான் இந்த 2025 மகளிர் உலக கோப்பை. எங்களாலையும் முடியும், ஆண்களுக்கு கொஞ்சம் கூட சளைத்தவர்கள் நாங்கள் இல்லைன்னு இந்த கோப்பையின் மூலமா நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஆடியன்ஸே கிடையாது, ஸ்பான்சரே கிடையாது. ஏன் ஆண்கள் அணி முன்னாடி போனா பெண்கள் அணி பின்னாடியே வருவாங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் யாருக்கு முழுசா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க? ஆண்கள் அணிக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஆனா பெண்கள் அணியை கண்டுக்கவே மாட்டாங்க. 2 முறை ஃபைனல் போயிருக்காங்க, இருந்தாலும் ரெஸ்பெக்டே கிடையாது. ஆனா இந்த முறை 2025 வேர்ல்டு கப்ல ஜெயிச்சதுக்கு முன்னாடியே ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சு போச்சு. ஏன்னா ஃபைனலுக்கு கிரவுண்ட் முழுக்க ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ப்ளூ கலர் ஜெர்சி மட்டும் தான் உள்ள இருக்கே. அவ்வளவு கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு வெற்றியா தான் இந்த 2025 மகளிர் உலக கோப்பை இருக்கிறது. இதன் மூலமாக இந்திய நாட்டில் உள்ள பெண்கள் அத்தனை பேருமே கிரிக்கெட் இனி பொதுவெளியில விளையாடுவாங்க. அதுவும் இல்லாம கிரிக்கெட்டுக்கு தாராளமா இந்த இடத்துல போட்டி போட்டு எல்லாருமே கலந்துக்குவாங்க. அந்த மாற்றத்தை உண்டு பண்ணது எது தெரியுமா? இந்த 2025 மகளிர் உலக கோப்பை தான். ஆகையினாலதான் கபில் தேவை விட, தோனியை விட இவர்கள் பெற்ற கோப்பை தான் ஸ்பெஷல்னு சொல்றோம். இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது சவுத் ஆப்பிரிக்கா அணி தான். பெஸ்டா அவங்க என்ன சூஸ் பண்ணாங்கன்னா போலிங்கை சூஸ் பண்ணி இருக்கிறாங்க. தொடக்க வீராங்கனைகளாக ஸ்மிருதி மந்தனாவும் ஷஃபாலி வர்மாவும் வந்தாங்க. கணுக்கால் பிரச்சனையின் காரணமா பிரதிகா ராவல் வெளியே போயிட்டாங்க, அதாவது ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க. ஆகையினாலதான் ஷஃபாலி வர்மாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினாங்கன்னா செமிஃபைனல்ல விட்டுட்டாங்க, ஆனா ஃபைனல்ல புடிச்சிட்டாங்க. ஸ்மிருதி மந்தனா 45 ரன் இருக்கும் பொழுது ஈஸியா அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்ல மட்டும் 106 ரன்னை சேர்த்திருப்பாங்க. அடுத்த விக்கெட்டுக்கு யார் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஜெமிமா வந்திருப்பாங்க. செமிஃபைனல்ல அவ்வளவு பெரிய ஆட்டத்தை ஆடிட்டு இந்த இடத்துல ஒரு ஆட்டத்தை ஆடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இந்த இடத்துல ஷஃபாலி வர்மாவோட மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 62 ரன் அடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம ஷஃபாலி வர்மா தனிப்பட்ட முறையில 87 ரன் அடிச்சிருப்பாங்க. 7 4 2 6 அடிச்சு இந்த இடத்துல தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு ஹை ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க. ஃபைனல்ல ஒரு ஓவர் விட்டு 29வது ஓவர்ல 24 ரன் அடிச்ச ஜெமிமாவும் அவுட் ஆயிட்டு இருப்பாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆல்ரவுண்டரான தீப்தி சர்மா உள்ள வருவாங்க. இங்க ஹர்மன் பிரீத் ஆல்ரெடி கவுர் உள்ள இருப்பாங்க. அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்க. ரிச்சா கோஷோட ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்க. அமன்ஜோத் கவுரோட ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்க. 3 பேரோட பார்ட்னர்ஷிப் அமைத்து 121 ரன் அடிப்பாங்க. தனிப்பட்ட முறையில் 58 பாலுக்கு 58 அடிச்சு கிளாசிக்கா ஆடி இருப்பாங்க. ரிச்சா கோஷ் பெரிய கேமியோ ரோல் பிளே பண்ணாங்க. 24 பாலுக்கு 34 ரன், 3 4 2 6 அடிச்சிருப்பாங்க. மொத்தமா
7 விக்கெட் இழந்து 50 ஓவருக்கு 298 ரன் அடிச்சிருப்பாங்க. இந்தியா 299 அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் சவுத் ஆப்பிரிக்கா களம் இறங்கினாங்க. லாரா உல்ஃபோர்டும் பிரிட்ஸும் களத்துக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுக்க முடியாம இந்திய வீராங்கனைகள் திணறி போயிட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து 9.3வது ஓவர்ல இந்த இடத்துல அமன்ஜோத் ஒரு ரன் அவுட் அடிச்சிருப்பாங்க. பிரிட்ஸ் அவர்கள் அவுட் ஆயிட்டு 23 ரன்னுக்கு அவங்க வெளியேறிட்டாங்க. பிறகு அன்னைக்கே போஷ் டக் அவுட் ஆயிட்டு அவங்களும் வெளியே போயிட்டு இருப்பாங்க. சுனேலஸும் லாரா ஹுல்வாட் 2 பேரும் சேர்ந்து 51 பாலுக்கு 52 அடிச்சிருப்பாங்க. அடுத்ததா கப், இன்னொரு பக்கம் ஜாப்டா, இவங்க 2 பேரையும் ஷஃபாலி வர்மா அடுத்தடுத்த, அதாவது 1 விட்டு 1 ஓவர்ல விக்கெட் எடுத்திருப்பாங்க. யார் அவுட் ஆனாலும் எங்க போனாலும் பரவாயில்லை, இந்த ஹுல்வாட் மட்டும் அவுட் ஆகாம கிட்டத்தட்ட 98 பாலுக்கு 101 ரன் அடிச்சிருப்பாங்க. 11 4 2 6 அடிச்சிருப்பாங்க. அங்கிருந்து ஹுல்வாட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 42வது ஓவர்ல கரெக்டா தீப்தி சர்மா உள்ள வராங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி போட்ட ஃபர்ஸ்ட் பால்லே 100 அடிச்சிட்டோம். 100 அடிக்கிற வரைக்கும் சிங்கிளே ஆடிக்கிட்டு இருந்த ஹுல்வாட் அங்கிருந்து அடிக்க முற்படுறாங்க. அப்படி அடிக்க முற்படும் போது அது அமன்ஜோத் கைக்கு தான் போகுது. அப்படி கைக்கு போகும்போது 2 தட்டு தட்டி தான் அந்த பாலையே பிடிக்கிறாங்க. அது வரைக்கும் எல்லாருக்குமே, இந்திய ரசிகர்கள், டிவில பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே திக் திக்குன்னு தான் இருந்துச்சு. அங்க ஆரம்பிச்ச பதட்டம் தான் அடுத்தடுத்து அந்த கிளர்க்கோடைய விக்கெட் வரைக்கும் அந்த பதட்டம் இருந்து கொண்டே தான் இருந்தது. அதாவது கடைசி விக்கெட் வரைக்கும். ஆனா அதே ஓவர்ல ட்ரையானுடைய விக்கெட்டையும் எடுத்திருப்பாங்க. ஆக மொத்தம் பிரேக் த்ரூ எங்க நடந்திருக்கு? 42வது ஓவர்ல தீப்தி சர்மா 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஒன்னு ஹுல்வாட், இன்னொன்னு ட்ரையான். நெக்ஸ்ட் ஃபீல்டிங்ல நிக்கும் போது தீப்தி சர்மா ரன் அவுட் பண்ணிருப்பாங்க காக்காவை. 46வது ஓவர்ல 3வது பால்ல கிளர்க் அவர்கள் தூக்கி அடிச்சிருப்பாங்க. ஹர்மன் பிரீத் கையில போயிட்டு அழகா கேட்ச் உட்கார்ந்து இருக்கும். அந்த கேட்சை பிடிச்ச உடனே ஒரு சுத்தி வந்திருப்பாங்க. ஏன்னா வேர்ல்டு கப்பை நாம ஜெயிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 242 ரன்னுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட் ஆயிடுச்சு. 52 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா கோப்பையை வென்றெடுத்தது முதன்முறையாக. இது வரைக்கும் 2 முறை ஃபைனல் போயிருக்காங்க. இது 3வது முறை. இந்த 3வது முறையில தான் கப்பே நமக்கு கிடைச்சிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா முதல் முறை தான் ஃபைனலே வந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல போர் குணத்துல அவங்களை தவிர்க்கவே முடியாது. ஹுல்வாட்லாம் சாதாரணமான ஆளே கிடையாது. எப்படி இந்திய வீராங்கனைகளை அப்படி பாராட்டுறோமோ அதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா வீராங்கனைகளை நம்ம பாராட்டணும். கடைசி வரைக்கும் களத்துல பரபரப்பை உண்டாக்குனது அவங்க தான். சாதாரணமெல்லாம் தோத்துட்டு போகல. 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல கூட ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா சாதாரணமா தோத்து போயிட்டாங்க. அவ்வளவு லீக் போட்டிகள், நாக் அவுட் போட்டிகள் அத்தனையும் ஜெயிச்சுட்டு வந்தாலும் ஃபைனல்ல கேவலமா தோத்தது ரொம்ப அசிங்கம் தானே. ஆனா அந்த மாதிரி எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா தோக்கல. ரொம்ப ஈடு கொடுத்து தான் இந்த இடத்துல தோத்தாங்க. ஆனா 2024 வேர்ல்டு T20 கப்ல அடிக்கும் பொழுது சவுத் ஆப்பிரிக்கா எந்த அளவுக்கு நம்ம கூட பிரஷர் கொடுத்தாங்களோ அதே பிரஷர் தான் இந்த இடத்துல இந்தியாவுக்கு எதிராக, மகளிர் அணிக்கு எதிராக கொடுத்திருக்காங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது சவுத் ஆப்பிரிக்கா அணி வீராங்கனை அத்தனை பேருமே பாராட்டி தான் ஆகணும். கூடவே நம்முடைய வீராங்கனை போற்றி புகழ வேண்டும். அதுவும் இல்லாம இவங்களை இனி வரும் காலங்களில் விளையாடக்கூடிய பெண்களுக்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்கொண்டு இவங்களை தான் நம்ம எல்லா இடத்துலயுமே ரோல் மாடலா வைக்கணும். இவங்க சாதிச்சுட்டாங்க, இவங்களை பேஸ் பண்ணி தான் இனி வெளியே வர ஆரம்பிக்கணும். பெண்கள் களத்துல விளையாடணும். இங்க ஒரே ஒருத்தரை பத்தி பர்டிகுலரா நம்ம பாராட்டியே ஆகணும். வேற யாரும் கிடையாது, தீப்தி சர்மா தான். ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு ரன் அவுட் பண்ணியிருப்பாங்க. போலிங் வீசும் பொழுது கிட்டத்தட்ட 5 விக்கெட் எடுத்திருப்பாங்க. 39 ரன்னை விட்டு கொடுத்திருப்பாங்க. 9.3 பந்துகளை வீசி இருப்பாங்க. அதே மாதிரி பேட்டிங் ஆடும்பொழுது 58 பாலுக்கு 58 ரன் அடிச்சிருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய பார்ட்டிசிபேஷன். கடைசியா இன்னொருத்தர் பத்தியும் நம்ம பாராட்டியே ஆகணும். 87 அடிச்ச ஷஃபாலி வர்மா 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. போலிங்ல 7 ஓவருக்கு 36 சம்திங் தான் கொடுத்திருப்பாங்க. ஆகையினால ஆட்டநாயகன் விருது அவங்களுக்கு தான் போயிருக்கும். வாய்ப்பு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. டீம்ல இருந்து அவங்களை தூக்கிட்டாங்க. ஆனா கணுக்கால் பிரச்சனை பிரதிகார அவளுக்கு வந்த போது எதிர்பாராத விதமாக வந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி ஷஃபாலி வர்மா இந்த இடத்துல யாரும் நிரூபிச்சுட்டாங்க. 2025 வேர்ல்டு கப்பை இந்திய மகளிர் அணி ஜெயிச்சது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து கிரிக்கெட் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.